அப்புறம் நண்பர்களே, டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வந்தாச்சு. வந்து ஒரு 2 நாள் ஆச்சு. 2 நாளுமே அந்த டெல்லி சீரிஸ் வீடியோ வச்சு தான் வீடியோ வந்திருக்கும். இதுக்கப்புறம் நார்மல் டே டு டே லைஃப் வீடியோஸ் இருக்கும். அதுக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ப்ரொமோஷன் மெயில்ஸும் வருது. சில ப்ரொமோஷன்ஸ் நல்ல ப்ரொமோஷன்ஸாக இல்லை. சில பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கேட்குறீங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அண்டு சில பெரிய பிராண்ட்ஸோட ப்ரொமோஷன்ஸும் வருது. அதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் திட்டாமல் போடுங்க. ஸோ இன்னைக்கு விலாகில் என்ன நடக்குது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரு காற்றை சுவாசிக்கிறதே ஒரு தனி சோகம் தான். அப்படியே பைக்கில் வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல தம்பி முகத்தில் தான் முழிச்சேன். இடையிலிருந்து பொருள் வாங்கிட்டு இருந்த பையிலேருந்து எனக்குன்னு ஒரு சாக்லேட்டை கொடுத்தான். இது 5 ஸ்டார் சாக்லேட்ல டெய்ரி மில்க் சாக்லேட். என்னது கரெக்டா சொல்லிட்டான்ல. அவன் கொடுத்த சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 4 மணி நேரம் வேலையும் முடிச்சுட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி குளிக்கணும். ஒரு வருஷம் முன்னாடி தான் எங்க அம்மாவுக்கு வந்து லெஃப்ட் சைடு கால் ஃப்ராக்சர் ஆயிருச்சு. லெஃப்ட் சைடு ஷோல்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா மசில் டீர் ஆயிருச்சு. ஒரு இடத்துல கீழே விழுந்து அது கம்ப்ளீட்டா சரியாகி ஒரு 3 மாசம் தான் இருக்கும். அது சரியா வரதுக்கே கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிருச்சு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி மறுபடியும் கீழே விழுந்துட்டாங்க. செஸ்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கட்டிடுச்சு. ஆண்டவன் நம்ம லைஃபை பைனாக்குலர் போட்டு பார்த்துட்டே இருப்பார் போல. ஏதாச்சும் நல்லது நடந்தா உடனே சரிக்கிறது. சரிடானு நானும் குளிக்க வந்துட்டேன். நல்ல ஒரு தலைக்குளிர ஒரு குளியல போட்டு முடிக்கவும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கூலி படத்துக்கு நான் ரிவ்யூ போடவே இல்லை. ஆனா படம் பார்த்துட்டு எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆன்லைன்ல பார்க்கும்போது நிறைய பேர் அந்த படத்தை வந்து ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு படம்னு சொல்கிறாங்க. பட் நல்லா இருந்துச்சு. விக்ரம் கைதி அளவுக்கு இல்லைனாலும் கூலி ஒரு நல்ல படமாக தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.